வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நவ கிரகங்களின் இளவரசன் வித்யாகாரகன் கலைகளில் ஒருவர் உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கும் புத்திசாலித்தனத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு வருவதற்கும் சாதுரியமான ஆள் அப்படிங்கிற பெயர் வாங்குவதற்கும் சமயோகித புத்தியால் பல்வேறு காரியங்களை சாதித்துக் கொள்ளும் சாதுரியமிக்க ஒரு நபராக வருவதற்கு இந்த வித்யாகாரகனான புதனின் அனுகிரகம் ரொம்ப 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 முக்கியம். நம்ம குரு பயிற்சியை பார்க்கிறோம், சனி பயிற்சியை பார்க்கிறோம், ராகு கேது பயிற்சியை கூட பார்க்கிறோம். ஆனால் புதன் பெயர்ச்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். எல்லா கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை நம்ம அனுபவிக்கிறதுக்கும் அந்த பலன்கள் நமக்கு முழுசா வந்து சேருவதற்கும் இந்த புதனின் அனுகிரகம் ரொம்ப 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 முக்கியம். ஒருத்தர் நடிப்புல உயர்ந்த இடத்துக்கு வரார், பாடல் பாடுவதில் வித்தகராக இருக்கிறார், பாடல் எழுதுவதில் வல்லவர், இசை அமைப்பதில் மிக சிறந்தவர், இவர் சர்க்கஸ்ல ஒரு மிகப்பெரிய கலைஞர், எல்லோரையும் மயக்குவதில் மிகப்பெரிய ஆள், இவர் ஒரு மிகப்பெரிய மெஜிஷியன், இவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், இப்படியெல்லாம் ஒரு தனி திறமையால் ஒருவர் பெயர் வாங்குறார். அவரின் தன் திறமையால் மட்டுமே வெற்றி அடைகிறார்னா அந்த இடத்துல புதனின் அனுகிரகம் கண்டிப்பா இருக்கணும். உங்க ஜாதகத்துல புதன் வலிமையாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தோல்வியின் நிலைக்கு கூட போயிட்டு அந்த விளிம்புக்கு போயிட்டு மீண்டும் திரும்பி வெற்றி அடைவதற்கு இந்த புதன் மிக பெரிய அளவில் உதவிகரமாக இருப்பார். அதனாலதான் ஜோதிடத்திலையும் சரி, விளையாட்டாக கிராமத்திலும் அதிகமா பயன்படுத்துறது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு. அதுக்கு காரணமே பொன்னோ பொருளோ கிடைப்பது கூட ஈஸி, ஆனா இந்த புதனின் அனுகிரகம் கிடைக்கிறது கஷ்டம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த புதன் ஜனவரி 4ஆம் தேதி காலை 11:55க்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த புதன் 30 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார். அப்ப தனுசு ராசியில் 30 நாட்கள் இருந்து பல்வேறு மாற்றங்களை, பல்வேறு குணங்களை, பல்வேறு தனி திறமைகளை ஒவ்வொருவருக்கும் வாரி வாரி வழங்க போகிறார். இந்த புதன் தான் தொழிலில் கணினியை இயக்கக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடியவர். அக்கௌண்டன்ட் சொல்லக்கூடிய இந்த கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடியவர்கள், ஆடிட்டர்கள், இது எல்லாமே இந்த புதனின் தொழில வரும். புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவர்கள், கன்சல்டன்ட், இவங்க எல்லாமே இந்த புதனின் காரகத்துவத்தில் வரக்கூடியவர்கள். இந்த புதன் தான் கலைத்துறையை குறிக்கக்கூடியது. புதன் கணினியில் நீங்க என்ன ஒரு வித்தகராக இருந்தாலும், ஒரு சிலர் செல்போன்ல ஒரு சில விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்காமையே அவங்களே பார்த்து ஈஸியா கத்துக்குவாங்க. அதனாலதான் மிதுன ராசி, கன்னி ராசியில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை ஈஸியா கத்துக்குவாங்க. ஒரு விஷயத்தை பார்த்ததை உடனே அப்படியே செய்ய முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சியில அவங்க மற்றவங்களை விட நல்ல பலன் பெறுவாங்க, மற்றவர்களோட பாராட்டையும் பெறுவார்கள். அதுக்கெல்லாம் காரணம் அவர்களின் ராசி அதிபதி புதன். இந்த புதன் அளவில் சிறிய கிரகம். இப்ப நவ கிரகங்கள் சிறிய கிரகம்னா அது இந்த புதன் தான். இந்த புதன் யாருக்கெல்லாம் வலுவா இருக்கோ அவர்கள் எந்த நேரத்திலையும் எவ்வளவு பெரிய சிக்கலையும் ஈஸியா ஜெயித்து வெளியில் வந்து விடுவார்கள். இவரை போல ஒருத்தர் இல்ல, இந்த திறமை போல் இன்னொரு திறமை உள்ள நபரை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது அப்படிங்கிற பெயரை யாரெல்லாம் பெறாங்களோ, அது பாடல், இசை, பாட்டு, நடனம், சிற்பி, மிமிக்ரி, மேடை நாடக கலைஞர்கள் அல்லது எந்த துறையில் தனித்துவமாக யார் இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக ஜாதகத்தில் புதன் வலிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த புதன் என்னென்ன பலன்களை எப்படியெல்லாம் தரப்போகுது, யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகுது அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த நவ கிரகங்கள்ல புதன் ஒண்ணுதான் சூரியனுக்கு மிக அருகிலேயே பயணம் செய்யும். நிறைய பேர் ஜாதகத்துல சூரியன் புதன் சேர்ந்து இருக்கும், அல்லது சூரியனும் புதனும் பக்கத்து பக்கத்திலேயே இருக்கும். அதுக்கு காரணம் சூரியனை மையமாக வைத்து சுழலக்கூடிய கிரகம் இந்த புதன். நவ கிரகங்களில் சூரியனின் வெப்பத்திற்கு எதிரில் மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம் புதன். நீங்க நவ கிரகங்களை போய் நீங்க கோவில்ல சுத்தி வரும்போது பார்க்கலாம், சூரியன் கிழக்கு திசை பார்த்து நிறைய கோவில்கள்ல வச்சிருப்பாங்க. அந்த கிழக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய சூரியனின் வெப்பத்துக்கு அருகாமையில் சூரியனின் பார்வை படும்படியாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த புதன். அப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம், சூரியனின் வெப்பத்தை எந்த கோள்களும் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் இந்த புதன் சூரியனின் வெப்பத்தோடு இருந்து பல்வேறு பலன்களை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட இந்த புதன் சூரியனோடு தனுசு ராசியில் ஜனவரி 4ஆம் தேதி போய் இணைவு பெறுகிறார். இந்த ஜனவரி 4ஆம் தேதி சூரியனோடு புதன் இணைவதற்கு ஒரு மிகப்பெரிய யோகம் உண்டு. அந்த யோகத்துக்கு பெயர் புதாதித்ய யோகம். புதன் பிளஸ் ஆதித்யன் அப்படின்னா
சூரியன். ஆதித்யன் அப்படின்னாலே சூரியன். அப்ப புதனும் சூரியனும் இணைந்து கொடுக்கக்கூடிய இந்த யோகத்திற்கு பெயர் புதாதித்ய யோகம். இந்த புதாதித்ய யோகம் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவர்களெல்லாம் ஒரு கலையில் வித்தகராக, தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்ப்பதில் வல்லவராக, இவ்வளவு நாள் விடை கிடைக்காத ஒரு சிக்கலுக்கு, இடியாப்ப சிக்கலுக்கு விடை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பை இந்த புதாதித்ய யோகம் ஏற்படுத்தி தரும். புதனை அசால்ட்டா எடுத்துக்கிறதை விட புதனின் நெளிவு சுழிவுகளை, புதனை கவனமாக எடுத்துக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் உச்சபட்ச வெற்றியை அடையலாம். எந்த தடை வந்தாலும் சரி, 7.5 சனியோ அஷ்டம சனியோ ராகுவோ கேதுவோ எந்த கிரகம் தோஷம் கொடுத்தாலும் அந்த தோஷத்திலிருந்து அப்படியே ரொம்ப நளினமாக வளைஞ்சு நெளிஞ்சு நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு இந்த புதனின் அனுகிரகம் ரொம்ப 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 அவசியம். இந்த புதன் ஒரு மனிதனின் இளமையான தோற்றத்தை குறிக்கக்கூடியவர். கிரகங்களில் சிறிய கிரகமாக இருப்பதாலும் இந்த கிரகம் மிக 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 இளமை தோற்றத்தை கொடுக்கக்கூடியது. யார் ஒருவரின் ஜாதகத்தில் புதன் வலிமையாக இருக்கோ அவர்கள் 60 வயதில் கூட ரொம்ப இளமையான தோற்றத்தோடு காணப்படுவார்கள். மார்க்கண்டேயருக்கு இந்த புதனின் அனுகிரகம் பெரிய அளவில் இருந்ததால் அவரை என்றும் மரணத்தை காணாத மார்க்கண்டேயர்னு சொன்னோம். அப்படிப்பட்ட இந்த புதன் பல்வேறு ஏற்றங்களை, பல்வேறு மாற்றங்களை, பல ராசிக்கு தீராத சிக்கல்களை தீர்த்திருக்கு, பல்வேறு ராசிக்கு இன்னல்களை நீக்கியிருக்கு, பல்வேறு ராசிக்காரர்களை ஒரு துறையில் நம்பர் 1 பொசிஷனை கொடுக்கிறது இந்த புதன் தான். இது உங்களுக்கு என்ன தரப்போகுது, உங்களுக்கு என்ன ஏற்றத்தை தருது? இந்த புதாதித்ய யோகம், இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த 30 நாளில் எண்ணற்ற மாற்றத்தை, ஏராளமான மாற்றத்தை, அருமையான வாய்ப்புகளை, பல்வேறு வாய்ப்புகளை பிரகாசமாக தருவார்கள். அதை சரியாக பயன்படுத்தினால் பல நபர்கள் லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு காரணமான யோகம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இதை மற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எதுல வேணாலும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாம இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். கன்னி ராசிக்கு புதாதித்ய யோகம் எதை தரும்? இந்த புதாதித்ய யோகத்துல உங்க ராசி அதிபதி புதன் தான் முக்கியமான பங்கு வகிக்கிறார். அப்ப புதன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில், வீடு மனையை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில், உற்பத்தியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில், குருவின் வீட்டில், அதாவது தனுசு ராசியில் ஜனவரி 4 வந்து அமர்ந்து 30 நாட்கள் உங்களுக்கு யோகத்தை தரப்போறார். இன்னொன்னு 4ஆம் இடத்தில் அமர்ந்து அவர் 7ஆம் பார்வையாக பார்க்கும் இடம் 10ஆம் இடம், அதாவது மிதுன ராசி. மிதுன ராசியின் அதிபதியும் உங்க ராசி அதிபதி புதனே. உங்க ராசி அதிபதி ஒருத்தர் தான் தன் ராசியிலேயே ஆட்சியும் உச்சமும் பெறக்கூடியவர். தனித்து நின்றாலும் மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியவர், மறைந்து நின்றாலும் உன்னத பலனை கொடுக்கக்கூடியவர் புதன். அதனாலதான் ஜோதிடத்துல சொல்லுவோம், மறைந்த புதன் நிறைந்த பலன். அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான புதன், உங்கள் ராசி அதிபதி புதன், 10ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் சுகஸ்தானத்தில் அமர்கிறார். அப்ப தொழில் வழியாக உங்கள் வீடு மனை வண்டி வாகன தேவையை நிறைவேற்றி கொள்ளலாம். புதுசா வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு தயாராயிடலாம். வீடு கட்டுறோம் பாதியில நிக்குதுன்னா அது மீண்டும் வேகம் எடுக்கும். என்ஜினியர் பிரச்சனை, கொத்தனார் பிரச்சனை, பணம் கிடைக்கல அதனால பாதியில நிக்குதுன்னா அது எல்லாமே மீண்டும் வேகம் எடுத்துடும். அது வீடு தான் இல்ல, நீங்க ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க, கல்யாண மண்டபம் கட்டுறீங்க, அல்லது எது கட்டினாலும் சரி, எந்த விதமான கட்டிட பணிகளாக இருந்தாலும் அல்லது எந்தவித பணிகளாக இருந்தாலும், இன்னும் சொல்லணும்னா எந்தவித பணிகளாக இருந்தாலும் பாதியில் நின்ற பணிகள் எல்லாம் மீண்டும் வேகம் எடுக்கும். 10ஆம் இடம் அப்படிங்கிறதும் புதனோட வீடே. அப்ப அந்த புதன் சுகஸ்தானத்துல இருந்தா தொழில் சுகமாக நடக்கும். எல்லா வேலையும் நான் ஒருத்தனே செய்யறேன், 50 பேர் எனக்கு கீழே இருந்தாலும் நான் தான் போய் செய்யணும்னு அழுத்து கொண்டவர்கள், என்கிட்ட வேலை செய்யற ஆட்களுக்கு வேலையை எவ்வளவு பிரிச்சு கொடுத்தாலும் பொறுப்பா செய்யலன்னு நினைக்கக்கூடிய தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர்கள், உங்களோட ஆட்களுக்கு வேலையை பிரித்து கொடுத்து நீங்க நிம்மதியாக அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை இந்த 30 நாள் உங்களுக்கு தரும். உங்களுக்கு தொழிலில், மார்க்கெட்டிங்கில் புதிய ஒரு யுக்தியை நீங்கள் கடைபிடிப்பீர்கள். சோசியல் மீடியா வழியாவோ டிஜிட்டல் மீடியா வழியாகவோ ஒரு புதுமையான மார்க்கெட்டிங் யுக்தியை கடைபிடித்து அதில் வெற்றி அடைவீர்கள். எந்த ஐடியா வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம், அதுல வெற்றி அடைகிறது முக்கியம். அந்த வெற்றியை நீங்கள் ருசிக்கும் காலம் இந்த 30 நாள்லயே நடக்கும். உங்க முயற்சிக்கு பலன் இந்த 30 நாள்லயே கிடைக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு உன்னத காலகட்டத்தை மிக 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 சிறப்பாக பயன்படுத்தினா லைஃப் செட்டில் ஆயிடும். கன்னி ராசிக்காரங்க, கன்னி லக்னக்காரங்க குறிச்சு வச்சுக்கிங்க. பல பேர் உங்களோட தொழில முன்னணியில் வருவீர்கள். நம்பர் 1 இடத்துக்கு வருவதற்கு பல நபர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப கன்னி ராசி, கன்னி லக்னக்காரர்கள் என்ன தொழில், என்ன வியாபாரம் செஞ்சாலும் அதுல முதல் இடத்தை பிடிக்கணுங்கிற ஒரு லட்சியத்தை எடுத்து செயல்படுங்கள். அந்த கோல் இந்த மாதத்திலேயே நிறைவு பெறும். அப்படிப்பட்ட இந்த உன்னத கிரக அமைப்பை உருப்படியா பயன்படுத்திக்கணும். என்னடா இப்படி சொல்றோம்னு நினைக்காதீங்க. அவ்வளவு அருமையான காலகட்டம். ஒரு நாள், நல்ல நேரம் போனா திரும்ப வராது. அப்படிப்பட்ட இந்த அருமையான இந்த நாளோட அற்புதமும், இந்த நாளோட பலனும், இந்த நாளோட விசேஷமும், சிறப்பும், இதோட அதிர்ஷ்ட அமைப்பும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த மாதிரி வார்த்தைகளை நான் அழுத்தி சொல்றேனே தவிர வேற எதுவுமே காரணம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி ஒரு கிரகம் வரல, இந்த கிரக பயிற்சி வருமா, அந்த கிரக பயிற்சி வருமா, மார்ச்ல சனி வருமா, மேவுல குரு வருமா, ராகு கேது வருமா, இப்படின்னு ஒவ்வொன்றையும் தேடி தேடி அலையக்கூடாது. இந்த காலகட்டம் உன்னதமான காலகட்டம். கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு தேதி குறிக்கலாம், திருமணத்துக்கு தேதி குறிக்கலாம், நிச்சயதார்த்தம் செய்யலாம், இடம் வாங்கலாம், அல்லது இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், அட்வான்ஸ் கொடுத்த இடத்தை கிரயம் பண்ணலாம், இழுபறியா இருந்த பிரச்சனைகள் தீந்துரும், தொழில்ல வழக்கு இருந்தா சரியாயிடும், குடும்ப வாழ்க்கையில வழக்குகள் இருந்தா சரியாயிடும், குடும்ப உறுப்பினர்களோடு கருத்து வேறுபாடு இருந்தா நீங்கிடும், தொட்டது துலங்கும் வெச்சது விளங்கும் அப்படின்னு ஒரே வரியில சொல்லி முடிச்சிடலாம். அப்படிப்பட்ட இந்த உன்னதமான காலகட்டத்தை சும்மா அதெல்லாம் பண்ணா வந்துடும், எப்படியோ ஒண்ணு நம்ம பாட்டுக்கு அப்படியே ஓடுவோம், அதான் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வீட்டுல படுத்துட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. முயற்சி செய்ய வேண்டியது. வருஷம் பூரா உழைக்கிறது இந்த 30 நாள் உழைங்க, நீங்க ஜாக்பாட் அடிச்சிடுவீங்க, நீங்க நம்பர் 1 இடத்துக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைச்சது, இந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனேன், இவ்வளவு பெரிய ஆர்டர் எனக்கு கிடைச்சது, எனக்கு ஜாப்ல இந்த மாதிரி ஒரு பொறுப்பு கிடைச்சது, ஒரு பிரான்ச்சுக்கு நான் மேனேஜரா ப்ரமோட் ஆனேன், ஜிஎம் ஆன, மேனேஜர் ஆன, சூப்பர்வைசர் ஆன, என்னை நம்பி ஒரு பெரிய ப்ராஜெக்டை ஒப்படைச்சாங்க, ஒரு ப்ராஜெக்டை பெருசா யாரும் முடியலன்னதை நானே எடுத்து செஞ்சேன், கலைத்துறையில உயர்ந்த இடத்துக்கு வந்தேன், எனக்கு கிடைச்ச வாய்ப்பு யாருக்குமே கிடைச்சிருக்காது, இந்த வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்தி இன்னைக்கு நான் தாங்க நம்பர் 1, உங்களுக்கு மெசேஜ் போட கூட எனக்கு நேரம் இல்லை, அவ்வளவு பிஸியான ஆளா நான் மாறிட்டேன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தை கொஞ்சம் கூட தவற விடாம 30 நாளும் மொத்தமா உங்களுக்கு இருக்கிறது 720 மணி நேரம். இந்த 720 மணி நேரத்தையும் 720 பிரிச்சு வேலை செய்யுங்க. நீங்க பெரிய இடத்துக்கு உறுதியாக வந்து விடுவீர்கள். இந்த கிரக அமைப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இதே போல் மீண்டும் இன்னொரு சிறந்த வீடியோவில் சந்திக்கலாம். அந்த வீடியோவில் சந்திக்கும் பொழுது நீங்க வெற்றியாளராக, சரித்திரம் படைத்தவர்களாக, சாதனை படைத்தவர்களாக உறுதியாக இருப்பீர்கள். அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நடராஜரையும் தாய் மகாலட்சுமியும் பிரார்த்தனை செய்து நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.